நம்ம மானாமதுரையை சேர்ந்த மக்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. புது வருடம் 2026 பிறந்தாச்சு. ஆனா அடுத்தடுத்த புது வருடங்களை கொண்டாட நாம உயிரோட இருப்போமா அப்படிங்கிறது இங்க கேள்விக்குறிதான். நம்ம ஒரு சில விஷயங்களை கடந்தும் கண்டுக்காமலும் போய்கொண்டு இருக்கோம். ஆமாங்க, மனித உயிர்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை நமது சிப்காட் பகுதியில் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்கனவே நிகழ்ந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பேசிய காணொலியை நமது பேஜ்ல பதிவு பண்ணியிருந்தோம். நீங்களே பார்த்திருப்பீங்க. கடந்த வருடம் செப்டம்பர் 16ஆம் தேதி மக்கள் அனைவரும் இந்த ஆலையை தடை செய்ய கோரி கடை அடைப்பும் மிகப்பெரிய போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க. அதன் பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் இந்த ஆலையை நிறுத்தம் செய்ய அரசுக்கு தகவல் அனுப்பி 2 மாத காலத்திற்குள் உரிய உத்தரவு பெற்று தருவோம்னு நமது வட்டாட்சியரும் தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது 3 மாத காலங்களை தாண்டியும் எந்த நடவடிக்கையும் இல்ல. இந்த ஆலையிலிருந்து வெளிவர நச்சு புகைகளினால சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். தமிழக அரசே, மாவட்ட நிர்வாகமே தூத்துக்குடி ஸ்டெர்லைட், மதுரை அரிட்டாப்பட்டி போன்ற மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தால்தான் நீங்கள் எங்களை கவனத்தில் கொள்வீர்களா? தயவு செய்து மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கொடிய இந்த ஆலையை தடை செய்ய வேண்டும்னு மானாமதுரை மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.